14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமான போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். Verse 14 and 15, that we henceforth be no more children, tossed to and fro and carried about with every wind of doctrine by the sleight of men and cunning craftiness, whereby they lie in wait to deceive, but speaking the truth in love may grow up into him in all things, which is the head, even Christ. அந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்துவுக்குள். இப்ப நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்க வேண்டுமா? நாம் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி. We are all in Christ, but in Christ how we have to make grow up in him in all things. நாம் இனி குழந்தைகளாயிராமல், henceforth we be no more children. ஏனெனில் ஆண்டவர் நம்மை சபைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Because God has brought us into the church. நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். God has called us. தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை, ஒரு அளவாகிய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். And God is expecting a measure of growth from us. நாம் குழந்தைகளாக, முதலிலே நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். And first we are children. ஆனால் தொடர்ந்து நாம் குழந்தைகளாக இருக்க கூடாது. But we should not continue to remain as children. ஆகவே தான் வசனம் சொல்கிறது, நாம் இனி குழந்தைகளாயிராமல். And therefore the verse is that we henceforth be no more children. குழந்தைகள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? Children, how they are? அவர்கள் பல வகையான சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமான போதகங்களினால் இந்த பக்கமும் அந்த பக்கமா அலைப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள். And how are these children? Tossed to and fro and carried about with every wind of doctrine. அவர்கள் பல வகையான போதனைகளை கேட்டு அவள் இது சரியா அது சரியா என்று அவர்கள் தடுமாறிக் கொண்டே இருக்கிறார்கள். They keep hearing doctrine and they say whether this is right, that is right, and they keep going to and fro. அப்படி இருக்காதீர்கள். And don't be like that. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Apostle Paul is saying this. ஏனெனில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு தேவன் பேசுகிறார். Through Apostle Paul, the Holy Spirit is speaking to our church today. இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand what is the expectation of God from us today. ஏனெனில் நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தேவனாலே நாம் மாற்றப்பட்டவர்கள். We have been translated from the power of darkness to the kingdom of his dear son by God. எப்படியாக ஒரு நிறுவனமானது அதிகாரியை செலக்ட் பண்ணி இந்த போஸ்டுக்கு என்று ஒரு நியமிக்கிறார்களோ அதை போல நாமும் தேவனாலே, இது நம்முடைய கிரியை அல்ல, தேவனாலே நம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் மாற்றப்பட்டவர்கள். And how an company appoints a person in a particular post, in the same way it is not because of our work but God has done this. ஆகவே அந்த நிறுவனம் அந்த அதிகாரியின் இடத்திலிருந்து சில வேலைகளை, சில காரியங்களை எதிர்பார்க்கிறது. And that company expects some things from that officer. அலுவலகத்தில் அந்த அதிகாரி வேலையே செய்யாமல் இருப்பார் என்றால் அதற்கு பெயர் என்ன தெரியுமா? அவர் இருந்த நிலைமையிலே குழந்தையை போல அப்படியே இருக்கிறார். If that employee who was hired doesn't do any work, that means he's remain as a child, doing not growing at all. அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்திலும் ஆண்டவர் சொல்ல, இனி நாம் குழந்தைகளாயிராமல் 15வது வசனம், அன்புடன் நாம் சத்தியத்தை கைக்கொண்டு, அதாவது தேவனுடைய வார்த்தையிலே நாம் வளர வேண்டும். In the same way that we henceforth be no more children, but speaking the truth in love may grow up into him in all things. தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். That we may grow up in him in all things, which is the head, even Christ. மனிதர்கள் தலை அல்ல. And men are not the head. கிறிஸ்து தான் தலை. But Christ is the head. சொல்லுங்க, எனக்கு தலை கிறிஸ்துவே. And for me my head is Christ. இன்றைக்கு உங்களை கேட்டா நீங்க யார், உங்களோட தலை யாருன்னு சொன்னா நீங்க என்னன்னு சொல்வீங்க? If somebody asks you who is your head, whom will you say? கிறிஸ்து தான் நம்முடைய தலை. Christ is our head. கிறிஸ்துவனுடைய அவர் தலையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். Christ is the head and we are his body. கிறிஸ்து ஒரு அளவுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற போல இந்த சரீரமானது வளர்ந்து விட வேண்டும். And the body has to grow in the measure of as Christ is. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். That's what God is expecting from us. இந்த காரியத்தை நாம் புரிந்துகொண்டு செயல்படும்போது தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பார். When we understand this and act accordingly, God will be pleased with us. எப்படி ஒரு நிறுவனமானது நன்றாக வேலை செய்கிறதான அதிகாரியை அவர்கள் பல ரிவார்ட்ஸ் கொடுக்கறாங்க, வெகுமதிகளை கொடுக்கிறார்கள், பாராட்டுகளை கொடுக்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் செய்த வேலைக்கு தக்கதான அளவுக்கு அவர்களை பாராட்டி, அவர்களை உயர்த்தி, உயர்வை கொடுத்து எப்படியாக அவர்களை கனம் பண்ணுகிறார்களோ அதே போல தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். And how a company rewards an employee who works diligently and rewards him and gives him all kind of appreciation, the same way God will also do to us. உலகத்தில் இருக்கிறதான நிறுவனங்களே தங்களிடத்தில் இருக்கிறதான ஆட்களை, வேலை செய்கிற நபர்களை அவர்கள்
அங்கீகரிக்க, அவர்களை பாராட்ட அறிந்திருக்கும் போது சர்வத்தையும் உண்டாக்கின தேவன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததான தேவன், நீங்கள் அவருடைய வழியின்படி அவர் விரும்புகிறதான அந்த வளர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? When a worldly company can appreciate and reward a person who is working diligently, will not the Almighty God also reward a person who works for him? நிச்சயமாக தேவன் செய்வார். God will surely do ஆகவே it. தான் வசனம் சொல்லுது, தலையாகிய கிறிஸ்துவுக்குள். எனக்கு இந்த வார்த்தை மிகவும் பிடித்திருந்தது. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் அப்படி செய்திருக்கிறார். அதுக்கு தான் நம்மை சபையில கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். And this word I like, which is head, even Christ, that we may grow up in him in all things, and for this he has added us into the church. ஆகவே சபை ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of God the Father? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன? What is the will of God in your life today? எல்லாரும் நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் வளருவதுதான் தேவனுடைய சித்தம். We all, with closing our eyes, should be able to tell this: my growth is God's will. கிறிஸ்துவுக்குள் நான் வளர வேண்டும். I have to grow in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விட்டார். God has brought you in Christ. அது உங்களுடைய வேலை அல்ல. That was not your work. அது கிருபை. And that was grace. அது ஈவு. And that was a gift. அது தேவன் நம்முடைய கிரியைகளினால் செய்யவில்லை. That God did not do because of our works. ஆனால் கொண்டு வந்த பிறகு, But after bringing us, நாம் வளர வேண்டும். we need to grow. கிறிஸ்துவுக்குள் வளருவதுதான் தேவனுடைய விருப்பம். And it is God's desire that we may grow in Christ. வளர்ச்சியை தேவன் நம்மிடத்தில் பார்க்கிறார். And God sees the growth in us. சபை வளர வேண்டும். And the church has to grow. தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவரும் வளர As வேண்டும். individuals, we all need to grow. தேவன் இதை எதிர்பார்க்கிறார்.